யுஎஸ் மீடியா. இங்கே பாருங்கள், பீட்ரூட்டு நாங்கள் 2 பேருன்றதுக்காக 3 பீட்ரூட்டை க்ளீன் பண்ணி கழுவி தோல் சீவி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 காஞ்ச மிளகா, 1 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துப்பேன். இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். இதை சின்னதாக கட் பண்ணிக்கிறேன், செய்யும்போது பார்ப்போம். பீட்ரூட் கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் எல்லாம் முன்னாடியே கட் பண்ணி வச்சது, சீரகம், கடுகு. இப்போ அடுப்பத்தை வச்சாச்சு. லைட்டாக எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். ஊற்றிட்டு கொஞ்சம் அடுப்பு பெருசு பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடுகு. இந்த கடுகு வெடிக்கட்டும் பாருங்க. கடுகு வெடிக்கும்போது ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறமா பச்சை மிளகா போடும்போது கொஞ்சம் தூரம் போயிடணும். காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் போடும்போது இந்த லைட்டாக சாட்டே ஆன உடனே, ஏன்னா இதுக்கு நம்ம ரொம்ப காரம் போட போகிறதில்ல. காய் ரொம்ப ஸ்வீட்டு வேறு, குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரத்தை கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லதுங்க, குழந்தைங்க சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. ரத்தம் பிடிக்கும், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இன்னொன்று, எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணி நம்ம கூட அரைச்சி குடிக்கலாம், ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இந்த பீட்ரூட் அவ்வளோ நல்லது, ரத்தம் இல்லாதவங்களுக்கு அவ்வளோ நல்லது. கன்சீவாக இருக்கிறவங்கலாம் ரொம்ப நல்லது, அப்பப்போ சாப்பிட்ணும். லைட்டாக சாட்டே அடித்தா இப்போ நம்ம மெயின் இன்க்ரீடியன்ஸ் போட்டோம். இந்த பாருங்கள், இது போட்டு கொஞ்சம் உப்பு தூவி லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சிடணும். லைட்டாக தண்ணி தெளிக்கணும். நான் தண்ணி பக்கத்தில் வச்சில்ல, உப்பு மட்டும் போடுறது காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், உப்பு கொஞ்சமாக போடுறேன். எப்பயுமே அதிகமாக போட்டுறக்கூடாது, உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்க வேண்டியதான். பாருங்க, பீட்ரூட் லைட்டாக, ரொம்ப வேகக்கூடாது. பீட்ரூட்டு ஒன்றும் பாதியமாக இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு பாதி வேக்காடு. ரொம்ப வேக்காடு வேணும்னா வயசானவங்களுக்கு அப்படி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு அந்த ரொம்ப இருக்கக்கூடாது, கொஞ்சம் 100% நான் 75% வறுத்தாலே போதும், வெந்தாலே போதும். இதிலே வந்துருச்சு பாருங்கள், இல்லை உடையுது பாருங்கள் நல்லா. இப்போ இது கூட சீரகம் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, உடம்பு ரொம்ப குறையும் நல்லா. அதே மாதிரி இதை நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் எப்படி அரைக்கிறதுன்னு திருப்பி இது முடிஞ்ச உடனே காமிக்கிறேன். அரைப்பேன் கண்டிப்பாக, இன்னொரு 2 பொரியலுக்கு தான் அது வரும். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த வாட்டரெல்லாம் குறையிறதுக்கு வச்சுட்டு கடைசியில் தேங்காய் பூ போட்டுட்டு நிறுத்தி அப்படி ஆஃப் பண்ண வேண்டியதான். எப்பயுமே தேங்காய் பூ ரொம்ப வேகக்கூடாது, அடுப்பை கம்மி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு கை இல்லைன்னா இன்னும் கொஞ்சம், அது 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது போதும், போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியது தான், முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி என்னுடைய சேனல் இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. தேங்க்யூ.